20வது பகுதி. யதா வை நிஸ்திஷ்டதே அத ஸ்ரத்ததாதி ந அனிஸ்திஷ்டன் ஸ்ரத்ததாதி நிஸ்திஷ்டன் ஏவ ஸ்ரத்ததாதி நிஷ்டாது ஏவ விஜிக்ஞாசிதவ்யேதி நிஷ்டாம் பகவஹ விஜிக்ஞாஸ இதி. முதலில் சத்தியம் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அதற்கு பிறகு இந்த சத்தியம் நம்முடைய முடிவான லட்சியமாக இருந்த போதிலும் இந்த சத்தியத்தை நாம் ஞானத்தினால்தான் அடைய முடியும் என்பதனால் விஞ்ஞானம் அதற்கு அடுத்த லட்சியம் ஆகின்றது. சத்தியத்திற்கு ஒரு படி கீழ் இருக்கின்ற லட்சியம் விஞ்ஞானம். ஆகவே இங்கு நாரதரிடம் சனத்குமாரர் கூறினார், விஞ்ஞானத்தை நீ நாட வேண்டும். விஞ்ஞானம் என்றால் சத்தியத்தை பற்றிய அறிவு. இனி அடுத்த கேள்வி வந்தது, இந்த விஞ்ஞானம் எதனால் அடையப்படும்? அதற்கு மதிஹி என்று பதிலளித்தார். மதிஹி என்றால் விசாரம். ஞானம் தேவை என்றால் விசாரத்தில் ஈடுபட வேண்டும். ஆகவே விசாரமானது நாடப்பட வேண்டும். இப்போ சத்தியம் நம்முடைய லட்சியம். அந்த சத்தியத்தை அடைய சாதனை ஞானம். ஞானத்துக்கு சாதனை விசாரம். இனி விசாரத்தில் நாம் ஈடுபட வேண்டுமென்றால் அதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி வரும்பொழுது ஸ்ரத்தா என்ற பதில் வந்தது. இப்போ நான்காவதாக ஸ்ரத்தை வந்தது. சத்தியம், விஞ்ஞானம், மதிஹி, ஸ்ரத்தா. நாம் பிரமாணத்தில் ஸ்ரத்தை வைத்திருந்தால்தான் அதை விசாரம் செய்ய முடியும். அந்த ஸ்ரத்தையை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி அடுத்த கேள்வி, ஸ்ரத்தை வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பலர் என்ன சொல்கிறார்கள், நான் நம்ப விரும்புகின்றேன், மனதிற்குள் நம்பிக்கை வருவதில்லை என்று சொல்கிறார்கள். நாம் ஸ்ரத்தை வைக்க விரும்புகின்றோம், அந்த ஸ்ரத்தை வருவதில்லை. அந்த ஸ்ரத்தையை வளர்த்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அந்த 5வது படியாக இந்த 20வது செக்ஷனில் நிஷ்டா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். இங்கு சொல்லப்படுகின்ற நிஷ்டா என்பது ஸ்ரத்தா ஹேதுகு. ஸ்ரத்தைக்கு காரணமாக இருப்பது நிஷ்டா. இங்கு நிஷ்டா என்ற சொல்லுக்கு பொருள் சேவா, சர்வீஸ், குருவுக்கு செய்கின்ற சேவை. சரணாகதி, நம்மை ஒப்படைத்தல், அதெல்லாம் நிஷ்டா என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், நமக்கு ஸ்ரத்தை வர வேண்டும் என்றால், ஸ்ரத்தை வளர வேண்டும் என்றால், சேவை செய்தால் குருவுக்கு செய்கின்ற சேவையினால் ஸ்ரத்தையானது வருகின்றது, குறிப்பாக வளர்கின்றது. அப்போ ஸ்ரத்தையை வளர்க்க, ஸ்ரத்தை நம்மிடம் வர சாதனையாக இருப்பது சர்வீஸ், சேவா. அது எப்படி என்று இப்பொழுது பார்க்கலாம். நாம் ஸ்ரத்தா என்ற சொல்லுக்கு விளக்கம் பார்க்கும் பொழுது எதில் ஸ்ரத்தை என்ற ஒரு கேள்வியை கேட்டு பதிலாக என்ன பார்த்தோம்?
ஸ்ரத்தை எதில் வர வேண்டும் என்றால் வேதாந்தத்தில் ஸ்ரத்தா, வேதாந்தத்தை பொருள்படுத்துகின்ற குருவினிடத்தில் ஸ்ரத்தா என்று லட்சணம் பார்த்தோம். குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக ஸ்ரத்தா, குருவினுடைய வாக்கியத்தில் ஸ்ரத்தை, பிறகு வேதாந்தத்தில் ஸ்ரத்தை. இந்த உபனிஷத் உண்மையைத்தான் புகட்டுகின்றது என்பதிலும், பிறகு உபனிஷத் வாக்கியத்தை குரு சரியாகத்தான் பொருள்படுத்துகின்றார் என்று குருவினுடைய வாக்கியத்திலும் நம்பிக்கை ஸ்ரத்தை என்று பார்த்தோம். இப்போ இந்த நம்பிக்கை வர வேண்டுமென்றால் குருவுக்கு செய்கின்ற சேவையின் மூலமாக நம்பிக்கை வரும்னு பார்த்தோம். அது எப்படி என்றால், நமக்கு வேதாந்தத்தினுடைய வாக்கியத்தை கேட்டவுடன் அந்த வாக்கியத்தில் நம்பிக்கை வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்முடைய அனுபவம் வேதாந்த வாக்கியத்திற்கு விருத்தமாக இருக்கின்றது. பிறகு வேதாந்தத்தில் இந்த ஞானத்தை அடைந்தால் இந்த பலனை அடைவாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் துக்க நிவிருத்தி, சுக பிராப்தி லட்சியமாக இருக்கிறது. மனசில் எந்த ஒரு தாபமும் இருக்கக்கூடாது. மனஸ்தாபம் என்றால் மனதில் அனுபவிக்கின்ற துக்கங்கள், அவைகளெல்லாம் நீங்கும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? என்னிடத்தில் பணம் இல்லாததுனால தான் மனம் துயரப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னை சுற்றி சில மனிதர்கள் இல்லாத காரணத்தினால்தான் துயரம்னெல்லாம் நினைக்கிறோம். வேதாந்தம் என்ன சொல்கின்றது? இங்கு சொல்லப்படுகின்ற ஞானத்தினால்தான் உன்னுடைய துக்கம் நிவிருத்தியாகி சுகம் அடையப்படும். பிறகு இந்த ஞானத்தினுடைய பலனாக இந்த ஞானத்தை உடையவனை உபனிஷத் பல இடங்களில் வர்ணிக்கின்றது. பகவானும் வர்ணிக்கின்றார். ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம், குணாதீத லக்ஷணம், பராபக்த லக்ஷணம். அந்த லக்ஷணங்களை எல்லாம் கேட்கும் பொழுது அவர்களுடைய மனம் இப்படிப்பட்ட மென்மை அடைந்து இவ்வளவு சுகத்தை கொடுக்கின்ற மனதாக இருக்கின்றது என்றெல்லாம் நாம் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு ஆர்வம் வரும். ஆனாலும் நமக்கு அந்த வாக்கியத்தில் எப்பொழுது உண்மையாக ஸ்ரத்தை வரும் என்றால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். உபனிஷத் வாக்கியத்தை கேட்டு அதனால் வர்ற பலனை நாம் அனுபவித்து விட்டால் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸ்ரத்தையினுடைய அவசியமே இல்லைன்னு பார்த்துருக்கோம். அது ஞானமாக மாறிவிட்டது. ஆனால் பலனை அனுபவிக்கவில்லை. பிறகு அதற்குள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் பலனை நாம் அனுபவிக்காவிட்டாலும் அதை அனுபவிக்கின்ற ஒருவரை நாம் பார்த்தால், இந்த ஞானத்தை அடைஞ்சு ஞானத்தினுடைய பலனை ஒருவரிடத்தில் நாம் பார்த்தால்தான் ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படும். எந்த ஒரு கருத்தை சொன்ன உடனே அதுக்கு இப்படி ஒருவர் இருந்தார்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை வரும். அப்படி சிஷ்யனுக்கு குருவினுடைய வாக்கியத்திலும் வேதாந்தத்தினுடைய வாக்கியத்திலும் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் வேதாந்த வாக்கியத்தினால் வருகின்ற பலனை குருவிடம் சிஷ்யன் பார்க்க வேண்டும். அதனால தான் பிரம்மனிஷ்டனிடம் செல்ல வேண்டும் என்று உபனிஷத் கூறுகின்றது. வெறும் ஸ்ரோத்ரியன்கிட்ட சென்றால் உனக்கு ஸ்ரத்தை ஒழுங்காக வராது. என்ன சொல்கிறவரே அப்படித்தான் இருக்கார், அதனால் இந்த வார்த்தையில் ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி, எதை சொல்கிறாரோ அதனுடைய பலனை நாம் ஒரு இடத்தில் பார்த்தால் அப்பொழுது தான் அந்த வாக்கியத்தில் நமக்கு நம்பிக்கை வரும். இந்த ஸ்ரத்த வரணுங்கிறதுக்காகத்தான் பிரம்மனிஷ்டனிடம் நாம் செல்ல வேண்டும். ஏன்னா பிரம்மனிஷ்டனிடம் இருக்கின்ற பலன் நமக்கு சிஷ்யனுக்கு பயன்படாது. ஸ்ரோத்ரியத்துவம் தான் சிஷ்யனுக்கு பயன்படும். அவர் முறையாக சாஸ்திரம் கேட்டிருந்தார்னா அதுதான் சிஷ்யனுக்கு பயன்படும். காரணம், முறையாக சொல்லி கொடுப்பார். பிறகு அவர் அடைந்த ஞான நிஷ்டை சிஷ்யனுக்கு எப்படி பயன்படும்? அது அவருக்குத்தானே பயன்படும் என்றால் அது ஸ்ரோத்ரியம்னாக இருந்தால் எவ்வளவு பயன்படுமோ அதே அளவு பயன்படுகிறது. அதனால தான் பிரம்மனிஷ்டனாக இருப்பவர்களெல்லாம் ஒரு கால் அவர்கள் உபதேசமே செய்யவில்லை என்றாலும் இந்த உலகத்துக்கு நான் ஒன்றுமே செய்யலையேங்கிற வருத்தமெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. காரணம் என்ன?
நான் இருக்கிறதே ஒரு பெரிய சர்வீஸ் தான் அப்படின்னு இருந்து விடுவார்கள். தான் ஒழுங்காக இருக்கிறதே அதுக்கு மேலே வேறு சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். யாரோ பார்த்து யாரோ அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பயனை அடைந்து விடுவார்கள். அதனால் ஒன்று செஞ்சு தான் சமுதாயத்துக்கு சேவை பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. அப்படி ஞான பலன் இருக்கின்ற இடம் குருவினுடைய வாழ்க்கை. இப்போ இந்த சிஷ்யன் ஞான பலனை பார்த்தால் குருவினுடைய வார்த்தையிலும் வேதாந்தத்திலும் ஸ்ரத்தை வரும். அப்படி அந்த பலனை பார்க்க குருவினுடைய அருகில் செல்ல உபாயம் சேவா. இப்போ அவன் சர்வீஸ் பண்ணும் பொழுது தான் குருவினுடைய அருகில் செல்கின்றான். பிறகு குருவினிடத்தில் இருக்கின்ற ஞான பலனை இவன் பார்க்கின்றான். அப்படி சிஷ்யன் பார்க்கும் பொழுது இவனுக்கு வேதாந்தத்தில் ஸ்ரத்தை ஏற்படுகின்றது. அப்போ சேவை எப்படி பயன்படுகிறது என்றால், ஞானத்தினுடைய பலனை பார்க்க குருவினுடைய அருகில் செல்ல சேவையானது பயன்படுகின்றது. இப்போ ஞான பலனை நம்ம ஒரு இடத்துல பார்க்கணும். யாரோ ஒரு இடத்துலையாவது நம்ம பார்த்தாக வேண்டும். அப்பொழுது தான் அந்த வாக்கியத்தில் நம்பிக்கை வரும். ஒருவர் சொன்னார், பணந்தான் லட்சியம் நினச்சிட்டு இருந்தேன். ரிஷிகேஷில் ஒரு சாமிஜியை நான் சந்தித்தேன். அவர் ஒரு விரதம் எடுத்திருக்கார். என்னென்னா, யார்கிட்டையும் பணத்தை வாங்கிறதில்லை, பணத்தை தொடுறதில்லை, ஆனால் பொருள்களாக தேவையானது கொடுத்து கொண்டு இருப்பார்கள். அப்போ அவருக்கு அந்த பணம்ங்கிற அந்த நோட்டை தொடாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கார். இப்போ இதை நம்ம பார்த்த உடனே என்ன உற்சாகம் வரும், ஆனால் சந்தோஷமாக வேறு இருக்கார், வருத்தப்பட்டுட்டு இல்லை. அப்போ நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், பணம்னு கத்தையாக இருந்தால் தான் சுகம்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது இல்லாமையும் ஒருவர் சுகமாக இருக்காருன்னா அதுக்கு வேறு ஏதோ ஒன்று அவருக்குள்ளே இருக்குது. அப்போ அதை நான் பிடித்து விட்டால் எனக்கும் அதே ஒரு நிறைவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுது வருகின்றது? குருவினுடைய அருகில் சென்று சேவை செய்வதனால் வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த சேவா என்பதனுடைய மற்ற பலன்கள் என்னவென்றால், மனதில் பணிவு வினயக என்ற குணம் நமக்கு கிடைக்கும். இதுவும் சிஷ்யனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணம். இந்த வினயம் அல்லது பணிவு என்பது சேவையினால தான் கிடைக்கும். ஏன்னா குரு ஒரு சிஷ்யனை அழைத்து உனக்கு சேவை பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் வேலை கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டார். காரணம் என்ன? அவர் அதெல்லாம் வச்சுருக்க மாட்டார். பிறகு என்ன செய்வார்னா, இதை சுத்தம் பண்ணு, குப்பை தொட்டியில் போய் இதை போடு, இந்த மாதிரி வேலை தான் கொடுப்பார். அப்போ என்ன ஆகும்னா, அவன் பெரிய ராஜாவாக கூட இருக்கலாம். இப்போ சாதாரண வேலையை செய்யும் பொழுது அந்த அகங்காரமெல்லாம் நீங்கி பணிவு வர சேவையானது துணை புரியும். நார்த் இந்தியாவிலெல்லாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது எப்படின்னு சொன்னால், பெரிய செல்வந்தர்கள் அவர்களே ரோட்டில் நின்று அவர்களே அவர்கள் கையில் வருகின்ற யாத்திரைகளுக்கெல்லாம் கொடுப்பார்களாம். இது எதை குறிக்கின்றதுன்னு சொன்னால், சர்வெண்ட்டு கொடுக்க மாட்டார்கள். சர்வெண்ட் என்ன பண்ணுவான், முதலாளி கையில் தான் கொடுப்பான். இவர்கள் வருகின்ற யாத்திரைகளுக்கெல்லாம் அவர்களே எடுத்து கொடுப்பார்கள். காரணம் என்னென்னா, அந்த பணிவு அவர்களுக்கு கிடைக்கும். பணிவு என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பு சேவையினால் இருக்கின்றது. இந்த சேவையினுடைய பிரயோஜனம். இந்த பணிவு வந்தால் நமக்கு ஸ்ரத்தை வரும். பணிவுக்கு ஸ்ரத்தைக்கு சம்பந்தம் இருக்குது. பணிவுள்ள மனதில் தான் ஸ்ரத்தையானது உற்பத்தி ஆகும். வினயம் இல்லாத மனதில் ஸ்ரத்தை வராது, நம்பிக்கை வராது. கர்வமான அகங்காரமான மனதில் ஸ்ரத்தை தோன்றாது. பிறகு இந்த சேவையினால் அடுத்த பிரயோஜனம், இதெல்லாம் ஸ்ரத்தையோட சம்பந்தப்படுகின்றது. விஞ்ஞானமய கோஷத்தில் அபிமானம் நீங்கும். நம்முடைய விஞ்ஞானமய கோஷம் இருக்கே, எவ்வளவோ ஏற்கனவே படித்து வச்சிருக்கிறோமே, அந்த எனக்கு இவ்வளவு தெரியும் என்கின்ற அறிவு, அதில் இருக்கின்ற கர்வம் அபிமானம், அது நமக்கு நீங்கும். இது நாரதருக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது. இவ்வளவு அறிவுடைய நாரதருக்கே என்ன புரிந்து கொண்டார், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, நான் அறிவுக்காக உங்களிடம் வந்துள்ளேன் என்று வந்துள்ளார். அப்படி சேவையினுடைய பலன் விஞ்ஞானமய கோஷ அபிமான தியாகம். பிறகு வினய பிராப்திகி. பிறகு ஞானத்தினுடைய பலனை நாம் பார்க்க முடிகின்றது. இவைகளெல்லாம் ஸ்ரத்தைக்கு காரணம். இவைகளெல்லாம் நமக்கு ஸ்ரத்தையை வளர்க்க காரணம்.
அப்போ நான் ஸ்ரத்தையை வளர்க்கணுன்னா என்ன செய்யணும்? அதனால தான் மகான்களை எல்லாம் தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறது. சும்மா எதற்கு அவங்கள தரிசனம் பண்ணுறது? அப்படியே ஒரு தூரத்துலேருந்து ஒரு சல்யூட் போட்டு போகிறதுக்கு அல்ல. அவர்களை தரிசனம் பண்ணும் பொழுது, 2 வார்த்தை அவர்களோட பேசி இருக்கும் பொழுது, ஞான பலனை நாம் பார்க்கும் பொழுது ஸ்ரத்தையானது உருவாகும். விபரீதமாகவும் இருக்குது. சிலரை மகான்னு நினச்சிட்டு போய் பிறகு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அஸ்ரத்தையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தான் சரியானவர்களிடம் நாம் சென்றால் நமக்கு நல்லது, ஸ்ரத்தையானது உற்பத்தி ஆகும். பிறகு ஸ்ரத்தை உற்பத்தியாக இனி ஒரு காரணமும் இருக்கின்றது. எப்படி என்றால், நம்ம ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ பொருள்கள் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும்னு நம்பிக்கொண்டு இருப்போம். எவைகளெல்லாம் நம்மை பாதுகாப்பு கொடுக்கும்னு நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ அவைகளெல்லாம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்காத பொழுது, அவைகளெல்லாம் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது, அவைகள் நம்பிக்கை துரோகம் பண்ணல, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு அது நமக்கு உதவி செய்யும்னு, அவைகளெல்லாம் நம்ம கையை விட்டு போகும் பொழுது வேறு வழியே இல்லை என்ற நிலைக்கு வரும் பொழுது தான் நம்பிக்கையே உருவாகும். கதி இல்லைன்னு சொன்னால் ஸ்ரத்தை உற்பத்தி ஆயிரும். எங்காவது ஒரு இடத்துல வேறு வழியே இல்லைங்கும் பொழுது தான் நம்பிக்கை வரும். அதான் சொல்லுவார்கள், உடல்நிலை சரியில்லைன்னா முதல்ல எல்லா பதிக்கும் போகிறது. அலோபதி, ஹோமியோபதி, எல்லா பதிக்கும் போய் கதியே இல்லைன்னா அப்புறம் கடைசியில் கணபதி, வெங்கடாஜலபதினு போக ஆரம்பிப்பார். காரணம் என்ன? இனி இதெல்லாம் நமக்கு துணை புரியாது, பகவான் தான் கடைசி காலத்தில் ஏதாவது செஞ்சால் உண்டு. எது வரைக்கும்னா, மற்றதுலையெல்லாம் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் பகவான்கிட்ட வரமாட்டோம். மற்றதெல்லாம் உதவாது என்று உணரும் பொழுது ஸ்ரத்தையானது நமக்கு தோன்றும். இதையும் நம்ம விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கணும். இவ்வளோ வருஷமாக நம்ம வாழ்ந்திருக்கோம், ஏதாவது என்னுடைய மனசை நிரந்தரமாக நிறைச்சிருக்கான்னு பார்க்கணும். எத்தனையோ பொருளை நாடி நாடி ஓடி இருக்கேன், எத்தனையோ பொருள் எனக்குள்ளே வந்திருக்கு, எத்தனையோ பொருள் அடைஞ்சிருக்கேன், இழந்திருக்கேன். எந்த பொருளும் இதுவரைக்கும் என்னை நிறைக்கவில்லை. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வயசோ அவ்வளோ வயசு வரைக்கும் நிறைக்கவில்லை. 80 ஆகலாம், 100 ஆகலாம், அல்லது 50 ஆகலாம். அப்படி இருக்கையில் இவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் எந்த பொருளும் என்னை நிறைக்கவில்லை, மனதை நிறைக்கவில்லை என்றால் இனி எந்த பொருளுக்கும் அந்த சக்தி இல்லை என்ற ஸ்ரத்தை அப்பொழுது நமக்கு வரும். இப்போ ஸ்ரத்தை வர்றதுக்கு முக்கியமான காரணம், மற்றதில் இருக்கின்ற நம்பிக்கையை இழக்க வேண்டும். பொருளில் இருக்கிற நம்பிக்கை, அல்லது பதவியில் இருக்கிற நம்பிக்கை, உலகத்தில் இருக்கிற நம்பிக்கை, இந்த ஸ்ரத்தையினுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் நமக்கு தேவை. ஸ்ரத்தை இல்லாமல் யாருமே கிடையாது. ஸ்ரத்தை இல்லாமல் வாழவே முடியாது. நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியாது. அப்படி ஒருவருக்கு முழுமையாக நம்பிக்கை போயிடுதுன்னா மனோ தத்துவ ரீதியில் அது ஒரு டிசீஸ்னு சொல்லுவார்கள். அது ஒரு நோய். என்னன்னு சொன்னால், சாப்பாட்டில் விஷம் வச்சுருவானோ, தண்ணியில் விஷம் வச்சுருவானோ, வீட்டுக்குள்ளேயே இப்படி எதை கண்டாலும் நம்பிக்கை இல்லாமல் பயந்து கொண்டு இருப்பது மனோதத்துவத்தில் ஒரு விதமான நோய் என்று சொல்வார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தன் சாதாரணமாக வாழ வேண்டும் என்றால் அவன் நம்பித்தான் ஆகணும். இப்போ வீட்டுக்கு போகிறீர்கள், அமர்கிறீர்கள், பிளேட்டில் சாப்பாடு போடுகிறார்கள், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதில் விஷம் வைக்கல அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன? இது நம்பிக்கையில் தான் போயிட்டு, எல்லாமே நம்பிக்கையில் தான் ஓடுது. இந்த நம்பிக்கையில் மாற்றம் வர வேண்டும். அப்படின்னா எதை நம்பிட்டு இருந்தோமோ அதில் நம்ம தவறு செய்துள்ளோம். அது நம்பிக்கை துரோகம் பண்ணல, நம்ம தான் தவறாக நம்பிட்டு இருந்தோம். விவகாரத்துக்கு உலகம் ரைட்டு, ஆனால் மன நிறைவுக்கு, மோட்சத்துக்கு எதுவும் துணை புரியாது என்ற அறிவு வரும் பொழுது பிறகு எது எது என்று நாடி ஓடுவோம். அப்பொழுது தான் ஸ்ரத்தையானது நமக்கு ஏற்படும். அப்போ இந்த ஸ்ரத்தைக்கு காரணம் சேவை என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த சேவை இந்தந்த விதத்தில் நமக்கு ஸ்ரத்தையை வளர்க்கும். ஞான பலனை பார்க்கிறதுக்கு உதவி செய்யும். ஒருவரிடத்தில் ஞானத்தினுடைய பலனை பார்த்து ஸ்ரத்தை உருவாக்கும். பிறகு மற்றதில் இருக்கின்ற நம்பிக்கை நீங்கும் பொழுது நமக்கு உபனிஷத் வாக்கியத்தில் ஸ்ரத்தை ஏற்படும், பணிவு ஏற்படும். நம்மிடம் ஏற்கனவே பெற்றிருந்த அறிவெல்லாம் பயனில்லை என்பதையும் நமக்கு கொடுக்கும். அது மட்டுமல்ல, சர்வீஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணினோம்னாவே அது ஒரு பெரிய புண்ணியம். நம்ம
ஒருத்தருக்கு சேவை செய்கின்றோம் என்றால் யாருக்கு சேவை செய்வோம்? அவர்களுக்கு அப்பொழுது ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கின்றது. அந்த உதவியை நாம் செய்கின்றோம். அதுக்கு பேர் தான் சேவை. நான் டெய்லி ஆஃபீஸில் போய் சேவை பண்ணுறேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அது சேவை கிடையாது. அங்கே நம்ம வேலை பண்ணிவிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குகிறோம். அதற்கு பெயர் சேவையோ சர்வீஸோ கிடையாது. சேவை என்றால் எந்த ஊதியத்தையும் மனசில் வைக்காமல் ஒரு இடத்தில் உதவி தேவைப்படுகிறது, நான் அதை செய்கின்றேன், அந்த எண்ணத்துக்கு பேர் தான் சர்வீஸ் அல்லது சேவை. இப்போ அந்த சேவை மனப்பான்மை நமக்கு வர்றதே பெரிய விஷயம். அப்படி வந்தால் அது ஸ்ரத்தைக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் நேரடியாக நம்ம யாருக்கிட்ட அறிவை வாங்குகிறோமோ அல்லது குருவிடம் போய் சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது. சில சமயங்களில் தேவையும் இல்லாமல் இருக்கலாம். பிறகு எப்படி இந்த ஞானத்தை அடைவது, ஸ்ரத்தையை வளர்த்துவது என்றால், நாம் எங்கோ யாருக்காவது ஒரு சேவை செய்திருப்போம். அந்த சேவையினுடைய பலனாக நமக்கு ஸ்ரத்தை வந்திருக்கு, ஞானம் நமக்கு கிடைத்திருக்கு. ஒருவர் ரொம்ப அழகாக என்னிடத்தில் கூறினார், அவருடைய பெற்றோர்களுக்கு வயதான காலத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் பல காலம் சேவை செய்தாராம். ஆனால் எந்த நிலையில் சேவை செய்தார்னா, அந்த பெற்றோர் அவர் வீட்டில் இருக்கார். ஆனால் அந்த பெற்றோருக்கு அவர் வீட்டில் இருக்கிறனால இவரோடு அடிக்கடி ரகளை பண்ணி அவருடைய அன்பெல்லாம் அவருடைய தம்பிகளுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு தான் போகுதான். அந்த பெற்றோருக்கு கொஞ்சம் பணம் இருக்குது, பென்ஷன் பணம், அதை அவருக்கு கொடுக்கறதில்லை, அவங்க குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவதில்லை, மற்றவங்களுக்கு தான் கொடுப்பார்கள். இருந்த போதிலும் என்னுடைய கடமை நான் செய்கின்றேன் என்று அவரிடமிருந்தும் கூட எதையும் எதிர்பார்க்காமல் நான் செய்தேன். பல வருடங்கள் செய்து அதனுடைய பலனை நான் உணர்ந்தேன்னு சொன்னார். இது ஒரு நல்ல உதாரணமாக அமைஞ்சது. அப்போது எங்கேயோ நம்ம ஒரு சேவை செய்துள்ளோம், அதனுடைய பலன் வீண் போவதில்லை. நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், நான் உனக்கு இவ்வளோ தூரம் வீட்டில் வச்சு சாப்பாடு போடுறேன், உன்னுடைய அன்பெல்லாம் என் தம்பி அந்த குழந்தைகளுக்கு தான் இருக்குது, எனக்கு இல்லையா என்று பலனை நேரடியாக அவரிடமிருந்து எதிர்பார்ப்போம். அங்கே பகவான் கர்மயோகத்திலே இது வருது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, நீ இந்த சர்வீஸ் சேவை என்று குறிப்பாக வயதானவர்களுக்கு செய்தால் அந்த சேவையே நமக்கு சித்த சுத்தியை கொடுத்து ஸ்ரத்தையை நமக்கு வளர்க்கும். இப்போ குருவுக்கு தான் நேரடியாக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கோ நாம் எப்பொழுதோ சேவை செய்திருக்க வேண்டும். நான் ஒரு சேவையும் செய்யாமல் எனக்கு ஸ்ரத்தை வந்திருக்கேன்னா, எப்போவோ உங்களுக்கு தெரியாமல் ஏதோ பிறவியில் செஞ்சுருப்போம். அதனுடைய பலன் தான் ஸ்ரத்தை அப்படிங்கிற ஒரு கேபிட்டலோடு நம்ம வந்திருப்போம். ஸ்ரத்தை நமக்கு இருந்திருந்தால் கண்டிப்பாக சேவை செய்திருப்போம். இதுக்கும் தர்க்கத்தில் ஒரு லாஜிக் இருக்குது. பல பல கல்பனான்னு பேர், இதுக்கு பேர் பல பல கல்பனான்னு சொன்னால், இப்போ உனக்கு ஸ்ரத்தை இருக்கின்றது, அது பலம். இந்த பலம் இருக்கின்றதென்றால் கண்டிப்பாக இதற்கான காரணத்தை நீ செய்திருக்க வேண்டும் என்று சேவை செய்தான் என்பதை நம்ம பார்க்காட்டியும் கூட சேவை செய்துதான் இருந்திருக்க வேண்டும். காரணம் என்ன, அதனுடைய பலனை இப்பொழுது நீ அனுபவிக்கின்றாய் என்று குறிப்பாக இயலாதவர்களுக்கும் நம்முடைய வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கும் அவர்களிடமிருந்து நமக்கு எந்த ரெஸ்பான்ஸுமோ அல்லது எந்த விதத்திலையும் நம்மை அவர்கள் போற்ற வேண்டாம், நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கலாம். இருந்த போதிலும் நமக்கு அது கடமையாக அமைந்திருந்தால் அது மிக மிக முக்கியம். இதை பலர் புரிந்து கொள்வதில்லை. ஏதோ தலையெழுத்தேன்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிகிட்டே செய்கிறார்கள். அது சேவையாக இருக்காது. அவர்களுக்கு வயதான காலத்தில் சில தவறான வார்த்தைகள், சில தவறான சிந்தனைகள் இருக்கலாம். நாம் செய்கின்ற சேவை வீண் போகாது, நமக்கு ஸ்ரத்தை என்கின்ற பலனை கொடுக்கும். அதனால தான் நார்மலாக என்ன சொல்வார்கள், ஸ்ரத்தைக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டார்கள், புண்ணிய வசத்தினால் அப்படின்னு சொல்லி விடுவார்கள். சாஸ்திரத்துக்குள்ளே உனக்கு ஒருத்தனுக்கு ஸ்ரத்தை வர வேண்டும் என்றால் அவன் செஞ்ச புண்ணியத்தினால், மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயக
இதெல்லாம் புண்ணியத்தினால தான் வரும் என்று விவேக சூடாமணியில் ஆசிரியர் கூறுகின்றார். இதெல்லாம் ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இந்த மனித சரீரம் கிடைச்சி மட்டும் என்ன பிரயோஜனம்? முமுட்சுத்துவம் வேணும். அந்த முமுட்சுத்துவம் தான் ஸ்ரத்தை. பிறகு மகாபுருஷ சம்ஸ்ரயக, ஒரு சரியான மகான்களினுடைய தொடர்பு. இதெல்லாம் ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னா ஒரே வரியில் சொல்லிவிட்டார்கள், புண்ணியத்தினால தான் அது கிடைக்கும்னு சொல்லி. அந்த புண்ணியம் எப்படி கிடைக்கும்னா சேவையினால். ஒருவருக்கு உதவி தேவைப்படும் பொழுது நாம் அவர்களுக்கு உதவுவதனால்தான் நம்ம அந்த புண்ணியத்தை பெற முடியும். இவ்விதம் சேவா என்ற ஒன்றினால், சுருக்கமாக சொன்னால் புண்ணியத்தினால ஸ்ரத்த கிடைக்குது. நம்ம ஏதோ பேசணும், சேவையினால் இது கிடைக்குது அது கிடைக்குதுன்னு, அதெல்லாம் விட்டுட்டு டைரக்ட் ரூட்டு சொல்லணும்னா சேவை செய்தால் புண்ணியம். அது யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ உதவி, அவர்களுக்கெல்லாம் முடிந்த அளவு நம்மால் செய்கின்ற உதவியை செய்தால் புண்ணியம். அந்த புண்ணியத்தை நாம் ஸ்ரத்தைக்கு பயன்படுத்துகின்றோம். அந்த ஸ்ரத்தை வந்தால் என்ன கிடைக்கும்னா உடனே அப்படியே படிப்படியாக போகணும். அந்த ஸ்ரத்தை பண்ணால் மதினா விசாரம் பண்ணால் என்ன கிடைக்கும்? விஞ்ஞானம் பண்ணால் என்ன கிடைக்கும்னா சத்தியம் கிடைச்சா என்னன்னா, கிடைச்சதுக்கப்புறம் ஒன்றும் பேச மாட்டான், பேசாமல் இருப்பான். கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த சப்தமெல்லாம், கிடைச்சதுக்கப்புறம் அங்கே பேச்சுக்கு இடம் கிடையாது. அதுதான் இங்கு நிஷ்டா என்ற சொல்லில் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு சிறிய தர்க்க ரீதியாக ஒரு சிறிய குழப்பமும் நமக்கு வரலாம். இப்போ என்னன்னு சொன்னால், தமிழில் ஒரு பாடல் இருக்குது, சிவ என்கிலர் தீவினையாளர்னு சொல்லுவார். முதல் வரியில் தீவினை இருப்பவர்கள் சிவன்னு சொல்லவே மாட்டார்களாம், சிவ என்கிலர் தீவினையாளர். ரெண்டாவது வரியை பார்த்தீங்கன்னா, சிவ என்றிட தீவினை மாளும். சிவன்னு சொன்னால் தீவினையெல்லாம் போகும்னு சொல்வார்கள். இதில் கான்ட்ரடிக்ஷன் புரியுதா? தீவினை உடையவர்கள் சிவன்னு சொல்ல மாட்டார்களாம், சிவன்னு சொன்னால் தீவினையெல்லாம் போகுமா. இதுக்கு பேர் தான் அந்யோன்ய ஆசிரியம்னு சொல்கிறது. தீவினை உடையவர்கள், பாபத்தை உடையவர்கள் சிவன்னு சொல்லவே மாட்டார்களாம். பாவம் போகணும்னா சிவன்னு சொன்னால் பாவம் போகுமா? என்ன தான் பண்ணுறதுன்னா, இப்போது குருக்கிட்ட போகணும்னா ஸ்ரத்தை இருந்தால் தான் குருக்கிட்டே போக முடியும். குருக்கிட்ட போய் சேவை பண்ணால் தான் ஸ்ரத்தை வரும். என்ன பண்ணுறதுன்னா அந்யோன்ய ஆசிரியமாக இருக்கே. இப்போ குருக்கிட்ட போகணும்னா ஸ்ரத்தை இல்லாதவங்க போகவே முடியாது. சில பேர்த்த கூட்டு வரணும்னு விரும்புவார்கள், முடியவே முடியாது. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் சாமி, வரவே மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன? ஸ்ரத்தை இருந்தால் தான் வருவார்கள். சரி, வந்தால் தான் ஸ்ரத்தை வரும். என்ன பண்ணுறதுன்னா, இந்த அந்யோன்ய ஆசிரியத்தை பிரேக் பண்ணுறது பகவானால் தான் முடியும். எப்படியோ வந்துடணும், அதுக்கப்புறம் ஸ்ரத்தை வந்துடும். அதுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு புண்ணியம் இருந்திருக்க வேண்டும். இது எப்படின்னு சொன்னால், அந்யோன்ய ஆசிரியம்னு சொல்கிறத காட்டிலும் ஒன்றை வளர்க்க உதவி செய்யும். ஸ்ரத்தை குருக்கிட்ட போகிறதுக்கு உதவி செய்யும். குருக்கிட்ட போனால் ஸ்ரத்தை மேற்கொண்டு வளரும். அப்படி ஏதோ ஒரு பிரேக் த்ரூ வந்துடணும், எப்படியாவது விட வேண்டும். சில பேர் அப்படித்தான் லேண்ட் ஆகிருப்பார்கள், தெரிஞ்சோ தெரியாமே வந்துடுவார்கள். அதுக்கப்புறம் வர கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரத்தை உருவாகி பிறகு அவர்கள் ஒரு நிறை சாதகர்களாக மாறி விடுவார்கள். அப்படி இது சிந்திச்சா இந்த ப்ராப்ளம் வருமேன்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை சொன்னேன். அதாவது ஸ்ரத்தை இருந்தால் தான் குருக்கிட்ட போவோம், குருக்கிட்ட போய் சர்வீஸ் பண்ணால் தான் ஸ்ரத்தை வரும்னு சொன்னால், கொஞ்சம் ஸ்ரத்தையோட குருக்கிட்ட போகிறோம், அதுதான் புண்ணியம். அது வேறு யாருக்காவது எப்படியாவது சர்வீஸ் பண்ணியிருந்தோம்னா புண்ணியம், அது ஸ்ரத்தையை கொடுக்கும். பிறகு சாஸ்திரம் சேவை செய்ய மீண்டும் ஸ்ரத்தையானது வளர்க்கப்படும். அப்படி ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது. இப்போ அந்த சேவையை பற்றி இங்கு பேசுகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், நிஸ்திஷ்டதி யதாவை, எப்பொழுது நிஸ்திஷ்டதி ஒருவன் சேவை செய்கின்றானோ, நிஸ்திஷ்டதினா சர்வீஸ் செய்கின்றானோ, சேவை செய்கின்றானோ, அத அப்பொழுது ஸ்ரத்ததாதி நம்புபவன் ஆகின்றான், நம்பிக்கை அவனுக்கு வருகின்றது.
எப்பொழுது ஒருவன் சேவையில் ஈடுபடுகின்றானோ அந்த புண்ணிய வசத்தினால் சேவையானது அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து, மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி இவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து, அதனால் ஸ்ரத்ததாதி நம்பிக்கை இவனுக்கு வருகின்றது. இவ்வளவுதான் சாரம். இனி உபனிஷத் இதையவே மீண்டும் மீண்டும் கூறுகின்றது. ந அனிஸ்திஷ்டன். ந அனிஸ்திஷ்டன் என்றால் சேவை செய்யவில்லை என்றால். நெகட்டிவாக சொல்லுது. காரணம் என்ன? முக்கியத்துவம் கொடுப்பதற்கு. ந அனிஸ்திஷ்டன் என்றால், அனிஸ்திஷ்டன் சேவை செய்யவில்லை என்றால், ந ஸ்ரத்ததாதி. அந்த நாவெடுத்து ஸ்ரத்ததாதிக்கு முன்னாடி போடணும். ந ஸ்ரத்ததாதி என்றால் அவனுக்கு ஸ்ரத்தை வராது. சேவை செய்யவில்லை என்றால், நாம் வாழ்க்கையில் யாருக்கும் உதவாமல் இருந்தால், சொல்லுவாங்க உதவாக்கரைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அவன் ஒரு உதவாக்கரையாக இருக்கான்னு சொல்லுவார்கள். அப்படின்னா யாருக்குமே எந்த உதவியும் செய்யாமல் சுயநலமாக வாழ்ந்து கொண்டு இருந்தால். நம்ம நினச்சிட்ருக்கோம் சுயநலமாக வாழ்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம், நம்மளே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம், யாருக்கும் ஒன்றும் கொடுக்காம ரொம்ப புத்தியை பயன்படுத்தி நமக்கு நல்லா வச்சுக்கலான்னு நினைப்போம். ஆனால் உபநிஷத்து விரோதமாக சொல்லுது, நீ அப்படி இருந்தால் ந ஸ்ரத்ததாதி, உனக்கு நம்பிக்கை வராது. நல்ல இடத்துல இவன் எந்த இடத்த நம்பக்கூடாதோ அங்கே போய் நம்பிட்டு இருப்பான் சுயநலமாக இருந்தான். ஆனால் ந அனிஸ்திஷ்டன் ந ஸ்ரத்ததாதி. பிறகு மீண்டும் நிஸ்திஷ்டன் ஏவ ஸ்ரத்ததாதி. நிஸ்திஷ்டன்னா சர்வீஸ் பண்ணுறதுனால தான், உதவி செய்வதனால்தான் ஸ்ரத்ததாதி ஒருவனுக்கு நம்பிக்கை வருகின்றது. நமக்கே யோசித்து பார்த்தா காரணம் தெரியாது. இது நமக்கு ஏன் நம்பிக்கை வந்தது? நம்ம ஏன் இந்த சாஸ்திரத்துக்குள்ளே வந்தோம்? ஒரு 20 வருஷமோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ, அல்லது இந்த சாஸ்திரத்துக்குள்ளே ஒரு சாதகர்களாக ஆவதற்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கற்பனையும் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு அம்மா அப்படித்தான் சொன்னார்கள். அவங்க ஒரு டாக்டர். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏதோ போயிட்டுருக்கும் பொழுது ரோட்டில் பஜனை பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அவங்கள பார்த்து சிரித்து கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். பிறகு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே அதே போல் பஜனை பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அதை அப்பொழுது சொன்னார்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே பஜனை பண்ணிட்டு போகும்போது அவங்களையெல்லாம் சிரித்து முட்டாள்கள்னு சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி நானே அந்த குரூப்புக்குள் உட்காந்துட்ருக்கேன், கற்பனையே பண்ண முடியல அப்படின்னு சொன்னார்கள். அது எப்படின்னா, எங்கேயோ செய்த சேவை ஸ்ரத்ததாதி. ஆகவே சனத்குமாரர் என்ன சொல்கிறார் நாரதருக்கு? நிஷ்டாத்து ஏவ விஜிக்ஞாசி தவ்யா இதி. ஆகவே நிஷ்டா, இந்த நிஷ்டை சேவை, விஜிக்ஞாசி தவ்யா உன்னால் நாடப்பட வேண்டும். இப்பொழுது உனக்கு எதில் முமுட்சுத்துவம் வரணும்? சேவையில் முமுட்சுத்துவம் வர வேண்டும். உடனே நாரதன் என்ன சொல்கிறார்? நிஷ்டாம் பகவோ விஜிக்ஞாசே இதி. ஆகவே நான் நிஷ்டையை எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன், அதுதான் எனக்கு தேவை. பகவக என்று சனத்குமாரரை நாரதர் அழைத்து, நான் விஜிக்ஞாசேன நாடுகின்றேன், விரும்புகின்றேன். இனி நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். 21. யதா வை கரோதி அத நிஸ்திஷ்டதி ந அக்ருத்வா நிஸ்திஷ்டதி கிருத்வா ஏவ நிஸ்திஷ்டதி கிருதிஸ்த்வேவ விஜிக்ஞாசிதவ்யேதி கிருதிம் பகவக விஜிக்ஞாச இதி. இனி அடுத்த கேள்வி. இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? இப்போ என்ன பண்ணணுங்கிற முடிவில் இருக்கோம்? சேவை பண்ண வேண்டும், சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ்னால் யாருக்கு உதவ முடியுமோ அவர்களுக்கு உதவ வேண்டும். அது எப்படி பண்ணுறது?
உதவ வேண்டுங்கிற புத்தியை எப்படி வளர்த்தி கொள்வது? யாருக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஓடிடலாங்கிற புத்தி தானே இருந்துகிட்ருக்கு. கண்டுக்கலான்னு சொல்லுவார்கள் அல்லவா, அப்படியே கஷ்டமாக இருந்தால் அப்படியே கண்டுக்காமல் போயிடலாங்கிற புத்தி இருக்கே. எப்படி உதவி செய்யுதல் அல்லது குருவிடமோ அல்லது மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தால் தொடர்ந்து சேவையை பூர்த்தி செய்வது எதனால்? ஏன்னா சில பேர் சேவை செய்ய ஆரம்பிப்பார்கள், பிறகு அவங்களால தொடர முடிவதில்லை, கொஞ்ச நாளில் விட்டுட்டு சென்று விடுவார்கள். இப்போல்லாம் வயதானவர்களை வீட்டில் வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலே வந்திருக்கு. அங்கே போய் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்துக்கலாம், பணம் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஏன்னா சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் யாருனாலையும் முடிகிறது இல்லைன்னு அப்படி ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருக்கு. ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னா, வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சேவை பண்ண தயாராக இல்லை. அவங்களுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கிறது. சக்தி இல்லைன்னு சொன்னோடனே இந்த அடிமாடெல்லாம் கொண்டு போய் விடுவோமே, அது போல் கொண்டு போய் பெற்றோர்களையெல்லாம் கொண்டு போய் விட்டுறது. அப்படியெல்லாம் வந்துட்டுருக்கேன்னா, அப்படி வராமல் உறுதியாக நம்ம குருவுக்கோ பெற்றோர்களுக்கோ யாருக்காவது சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா எப்படி கடைசி வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறது, அதற்கு என்ன சாதனை? சர்வீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன சாதனை அல்லது எது சேவா ஹேதுகு, சேவைக்கு காரணம் என்ன? நம்ம சேவையை நல்லா செய்யணும் என்றால் அதற்கு என்ன காரணம்? அதற்கு எதனுடைய துணை கொண்டு நாம் சேவையை நன்கு செய்ய முடியும்? அதுக்கு இங்கே சொல்கின்ற பதம், இருக்கின்ற சொல் கிருதிஹி. புரியாத சொல்லிட்டார். கிருதிஹி, கிருதிஹிங்கிறதுனுடைய டிக்ஷனரி மீனிங் படி செயல் அப்படின்னு தான் அர்த்தம். சேவைனா செயல், செயலுக்கு என்ன காரணம்னா செயல். அதனால தான் இங்கே விசேஷமாக என்ன அர்த்தம்னு பார்க்க வேண்டும். கிருதிஹி. இப்போ சங்கரர் என்ன அர்த்தம் சொல்கின்றார்? சமக தமக, இந்திரிய மன கட்டுப்பாடு. சமகன மன ஒழுக்கம், மைண்டு கண்ட்ரோல். தமகன இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய ஒழுக்கம். சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுது, நம்ம விளக்கம் பார்த்தா என்னுடைய சம்பந்தத்தை புரிந்து கொள்ளலாம். அதாவது இதற்கு முன்னாடியே நம்ம பிரம்மத்துக்கு சில படிகளை பார்த்து கொண்டு வரும்பொழுது பலம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கோ? ஒரு இடத்துல பலம் என்று வருகின்றது. இந்த பலத்துக்கு காரணம் அன்னம் என்றெல்லாம் பிறகு வந்தது. இந்த பலம்ங்கிற இடத்துல என்ன நம்ம பார்த்தோம்? உடல் பலம், இந்திரிய பலம், பிறகு மனோபலம், புத்தி பலம் எல்லாம் பார்த்தோம். உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும். பிறகு நம்மளுடைய இந்திரியங்கள் பலமாக இருக்கணும். பிறகு மனதுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கணும். விதவிதமான எமோஷன்ஸ் அல்லது விதவிதமான சொற்களை எல்லாம் கேட்கும் பொழுது தைரியமாக அதை சந்திக்கணும். மனோபலம் இருக்கணும். பிறகு புத்தியில் பலம் இருக்கணும். உண்மையிலேயே சேவை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பலம் தான் நமக்கு காரணம். நமக்கு பலம் இல்லாத பொழுது தான் சேவை செய்ய முடிவதில்லை. சில பேர் சொல்வார்கள், எனக்கே வயசு 60 அல்லது 65, என்னுடைய மாமியாருக்கு வயசு 85, நான் போய் எப்படி சேவை செய்வதுன்னு. அப்படி நமக்கே பலம் இல்லை, பலகீனத்தை அடைஞ்சிட்டோம்னா மற்றவர்களுக்கு எப்படி சேவை செய்தல்? இப்படி உடல் பலம் இருந்தால் தான் சேவை செய்ய முடியும். பிறகு இந்திரியங்களெல்லாம் பலமாக இருக்கணும், கை கால்களெல்லாம் பலமாக இருக்கணும். பிறகு மனது கொஞ்சம் பலமாக இருக்கணும், புத்தி பலமாக இருக்க வேண்டும். இந்த ஸ்ட்ரென்த்து நம்ம இருந்தால் தான் மற்றவர்களுக்கு போய் உதவி செய்ய முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 70 வயசில் ஒரு சிஷ்யன் குருக்கிட்ட சேர்ந்தா, குரு சிஷியனுக்கு சேவை பண்ணணுமா அல்லது சிஷியன் குருவுக்கு பண்ணுவாரா? நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு சுவாமிஜிக்கு 70லேருந்து 75 80 இருக்கிற ஆட்கள் தான் கிளாஸுக்கு வருவார்கள். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சாமிஜி என்னை அப்படியே சைக்கிளில் வச்சு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கிளாஸ் சொல்லி கொடுங்கன்னு. அப்போ அவர் தான் பண்ணுவார். அவர் அவங்கள சைக்கிள் ஏற்றுனீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு குறைஞ்சாச்சு. அதுக்காவது அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் பாடம் சொல்லி கொடுப்பார். காரணம் என்னென்னா, அவர்களுக்கு இவர் சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, பலம் இல்லாத காரணத்தினால். இந்த பலத்துக்கு காரணம்
உடல் பலமாகட்டும் மனோபலமாகட்டும் இந்திரிய பலத்துக்கும் அதற்கு ஹேது சமக தமக. இந்த சமமும் தமமும் இருந்தால் தான் நமக்கு பலமே இருக்கும். மனோபலம் இருக்கும், இந்திரிய பலம் இருக்கும், உடல் பலம் இருக்கும், புத்தி பலமெல்லாம் நமக்கு இருக்கு. ஆகவே இங்கு கிருத்திகி என்றால் சமக தமக, இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய கட்டுப்பாடு, பிறகு மனக்கட்டுப்பாடு. மனது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், இந்திரியம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இல்லைன்னா சேவை செய்ய முடியாது. அதாவது ஒரு வயதான ஒருவர் படுத்திருக்கார், அவருக்கு கூட இருக்கணும் யாராவது போய், அவ்வளோதான். ஆனால் யாருக்கு மனக்கட்டுப்பாடு தன்னிடத்திலே காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் இருக்க முடியுமோ அவர் தான் போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இல்லாதவர்கள் அங்கே போய் சேவையே பண்ண முடியாது. காரணம் என்ன? எப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது? அவருக்கு 3 மணி நேரத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஆனால் ஒரு ஆள் கூட இருக்கணும். அப்போ அவரிடம் நம்ம காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் இருந்து சேவை பண்ணணும்னா இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இருந்தால் தான் சேவையே பண்ண முடியும். பெரிய கஷ்டமான சேவைன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது அவர் முன்னாடி, அதுதான் பெரிய கஷ்டமான சேவை. அப்பப்போ அவருக்கு தண்ணி தேவை, ஏதாவது தேவைப்படும். அப்படி ஒருவருக்கு சர்வீஸ் பண்ணணும்னா இந்திரிய கட்டுப்பாடு அவசியம். இந்திரிய கட்டுப்பாடு இல்லாதவர்களால் சர்வீஸ் பண்ண முடியாது. அது மட்டுமல்ல, சில ஆசிரமங்கள்ல எல்லாம் சில சுவாமிகள் ஒரு சின்ன ஆசிரமம் மாதிரி வச்சுருப்பார்கள். அங்கே ஒரு சமையல்காரன் தேவைப்படும். எல்லா ஆசிரமத்துலேயும் கஷ்டம் என்ன தெரியுமோ? ஒழுங்காக சமையல்காரனே கிடைக்க மாட்டான். காரணம், ஆசிரமத்தில் டெலிவிஷன் இருக்காது, ஆசிரமத்தில் மற்ற என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. பிறகு எப்படி அவன் தங்குவான்? அவனுக்கு இந்திரிய கட்டுப்பாடு இருந்தால் அவன் எதுக்கு சமையல்காரனாக இருக்கான்? அவன் ஸ்டூடெண்ட்டாலாம் இருப்பான். அப்போ அவன் சமையல்காரனாக வேறு இருக்கணும், இந்திரிய கட்டுப்பாடோடு இருக்கணும், மனக்கட்டுப்பாடோடு இருக்கணும். அது எப்படி நமக்கு கிடைக்கும்? அதனால தான் எல்லாம் மிசரபிள், ஃபெயில் ஆவார்கள். ஒன்றா அவங்களுக்கு சமையல் பண்ண தெரியணும், இல்லைன்னா ஏதாவது ரொம்ப சம்பளம் கொடுக்கணும், அதுவும் செய்ய மாட்டார்கள். அப்படி ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு வேலை செய்யணுன்னாலும் கூட அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் தேவைப்படுகின்றது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்திரிய கட்டுப்பாடு தேவை. அதுவும் குருக்கிட்ட சேவை பண்ணணும்னா ரொம்ப இந்திரிய கட்டுப்பாடு இருக்கணும், மனக்கட்டுப்பாடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சேவை செய்ய முடியும். அப்போ சேவை செய்யணுங்கிற மனது மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான சக்தியை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்றால், அதற்கான யோக்கியதை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் தேவை. அது இருந்தால் தான் நம்ம சேவை செய்ய முடியும். சர்வீஸ் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான யோகியதை. அது மட்டுமல்ல, வயதானவர்களை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். சென்னையில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, வயதானவர்களையும் குழந்தைகளையும் வச்சு பாதுகாக்கிற இடம். அதை நடத்தவர் என்ன சொல்கிறார், இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது ரொம்ப சுலபம். சேரியில் ஏதாவது குழந்தைகள் கீழே கிடக்கும், குப்பைத்தொட்டியில் போய் குழந்தைகளை போட்டுருவார்கள், அதை எடுத்துகிட்டு போய் அவர்கள் வளர்த்துவார்கள். அது ரொம்ப சுலபங்கிறார். சில வயதானவர்களை வச்சு நடத்துகிறதா ரொம்ப கஷ்டமாக. 2 நாளைக்கு முன்னாடி தெருவில் இருப்பார்களாம், உள்ளே வந்த உடனே இது என்ன இடம், என்னோடய பிளேட்னு ரகலை பண்ண ஆரம்பிச்சிருவார்களாம். அப்போ அவங்கள வச்சு பராமரிக்கிறது தான் கடினம்னு சொன்னார். அதுக்கு என்ன வேணும்னா, நமக்கு பொறுமை வேணும், இந்திரிய கட்டுப்பாடு வேணும், மனக்கட்டுப்பாடு வேணும். இந்த மாதிரி நமக்குள்ள சக்தி இருந்தால் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா உதவி செய்கிறேன் தானேன்னு சொல்லி நீ பணிவாக இருக்கணும் அப்படியெல்லாம் செஞ்சால் நடக்காது. நம்ம யாருக்கு உதவி செய்ய போகிறோமோ அவங்களே நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள். அதையெல்லாம் நமக்கு தாங்கிக்கிறதுக்கு சக்தி தேவை. அப்படி சேவை செய்ய வேண்டும் என்றால் அது குருவுக்காகட்டும் மற்றவர்களுக்காகட்டும் நம்மிடத்தில் பலம் இருக்க வேண்டும். அப்படி பலம் இருந்தால்தான் சேவை செய்ய முடியும். அந்த பலம் இந்திரிய ஒழுக்கத்துடனும் மன அமைதியுடனும் இந்த ஜபமெல்லாம் பண்ணி மனதை ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு வச்சிருந்தாதான் நம்ம சேவை செய்ய முடியும். இப்போ அதனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, யார் இந்திரிய மன ஒழுக்கத்துடன் இருக்கிறார்களோ அவர்களால்தான் சேவை செய்ய முடியும். சரி, அந்த சேவை செய்த என்ன பிரயோஜனம்? அப்படியே போகணும் சத்தியத்து வரைக்கும். சேவையினோட என்ன பிரயோஜனம் ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன் உங்களுக்கு. எங்கே போகலாம்? சேவை இருந்தால் எங்கே போகலாம்? ஸ்ரத்தைக்கு போகலாம். ஸ்ரத்தை இருந்தால் எங்கே போகலாம்? விசாரத்துக்கு போகலாம். மதி
விசாரம் பண்ண எங்கே போகலாம்? ஞானத்துக்கு போகலாம். ஞானம் இருந்தால் சத்தியம். அந்த சத்தியத்துக்கு போனதுக்கு பிறகு பேசினோம்னா தான் அதிவாதி. மற்றவர்களெல்லாம் அதிவாதி அல்ல. இனி மந்திரத்திற்குள் சென்றால், யதாவை கரோதி, எப்பொழுது ஒருவன் கரோதி என்றால் இங்கு இந்திரிய மனக்கட்டுப்பாட்டை செய்கின்றானோ, சமதமத்தை செய்கின்றானோ. கரோதினா செய்கின்றான், மேற்கொள்கின்றான், இந்திரிய ஒழுக்கத்துடனும் மன ஒழுக்கத்துடனும் இருக்கின்றானோ. அத அப்பொழுது நிஸ்திஷ்டதி, நிஸ்திஷ்டதினா சேவையில் ஈடுபட முடியும். சும்மா சேவை பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. வீட்டில் சேவை ஏதோ பண்ணுறோம், அது சுலபந்தான். அந்த சேவை இங்கு சொல்லப்படவில்லை. மற்றவங்களுக்கு செய்கிற சர்வீஸ் அது அவ்வளவு சுலபம் அல்ல. அது பண்ணணும்னா அதற்கும் தகுதி நமக்கு தேவை, பலம் தேவை. பிறகு ந அகிருத்வா நிஸ்திஷ்டதி. அகிருத்வா என்றால் சமதமெல்லாம் இல்லை என்றால் ந நிஸ்திஷ்டதி, ஒருவன் சேவை செய்ய முடியாது. இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, ஃபுல் கமிட்மெண்ட் இல்லை என்றால், அந்த அளவுக்கு நம்ம வருத்திக்கிறதுக்கு தயாராக இல்லை என்றால் சேவை செய்ய முடியாது. சரி பரவாயில்லையேன்னா, நீ ஒழுங்காக சேவை செய்யலின்னா ஒழுங்காக உனக்கு ஸ்ரத்தை வராது. ஸ்ரத்தை ஒழுங்காக வரல அப்படின்னு சொன்னால் விசாரம் அறகுறையாக இருக்குது. விசாரம் ஒழுங்காக இல்லைன்னா ஞானமும் கிடையாது. ஞானமும் இல்லைன்னா அசத்தியம்தான், மித்தியாவுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கணும். அப்படி கடைசியில் மித்தியாவில் போய் முடியும். எங்கே இருக்கோம்? ஒழுங்காக சேவை செய்திருக்க வேண்டும். எங்கோ செய்த சேவை எங்கேயோ நமக்கு பிரயோஜனப்படும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் உடல் பலம், மனோபலம் இவைகளெல்லாம் இருக்க வேண்டும். கிருத்வா ஏவ நிஸ்திஷ்டதி, சேவை செய்துதான். கிருத்வா என்றால் இங்கு சமதமத்துடன் இருந்துதான் நிஸ்திஷ்டதி, ஒருவன் சேவையில் ஈடுபட முடிகின்றது. ஆகவே சனத்குமாரருடைய அட்வைஸ் என்ன நாரதருக்கு? கிருதிஹி து ஏவ விஜிக்ஞாசி தவ்யா, கிருதி என்பதை நாட வேண்டும், சமதமத்தை நாட வேண்டும். வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டால் சமதமத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வேறு எதுக்கும் கொடுப்பதில்லை. ஒரு ஸ்லோகமே இருக்கு, மனஸ்ச இந்திரியாணாம்ச்ச ஐகாக்ரியம் பரமம் தபக. மனஸ்ச இந்திரியாணாம்ச்ச ஐகாக்ரியம் பரமம் தபக. நம்ம எத்தனையோ தவங்களெல்லாம் சாஸ்திரத்தில் பேசப்பட்டிருக்கு. அதாவது யாத்திரை போகிற முதல் கொண்டு, விரதம் இருக்கிறது முதல் கொண்டு எத்தனையோ தவங்கள் இருக்கின்றது. பிறகு கீதா ஹோமமெல்லாம் செய்வார்கள். அதெல்லாம் அவ்வளோ சுலபமல்ல. அந்த புகைக்குள்ளே போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்டையர் பகவத்கீதா முடிகிற வரைக்கும் அந்த யாகத்தில் அமர்ந்திருப்பார்கள். அப்படி எத்தனையோ தவம். அதில் மனஸ்ச இந்திரியானாம் ஐகாக்ரியம் பரமம் தபக, மேலான தவம் என்னன்னா சமக தமக. இந்த யாகம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்துட்டா அது வரைக்கும் 3 மணி நேரம் நல்லா இருப்பார்கள். வந்ததுக்கப்புறம் மூக்கு பிடிப்பார்கள் பாருங்கள் சாப்பாடு. காரணம் என்ன? அங்கே சமமும் தமமும் அதுக்கப்புறம் கிடையாது. அந்த நேரத்தில் எல்லாம் இருக்கும். அதற்கு பிறகு சாப்பாட்டிலேயாகட்டும், பேச்சிலேயாகட்டும், மனசுலேயாகட்டும் கட்டுப்பாடு இருக்காது. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பார்கள். ஆனால் சமதமம்னா 24 hours தூங்குறதுலேயும் கூட சமதமத்தோடு தான் இருந்தாகணும். அதனால் மிக மிக கடினம். அதுதான் இங்கு உபனிஷத் இறுதியாக முடிக்கின்றது. உடனே நாரதர் என்ன சொல்கிறார்? கிருதிம் பகவக விஜிக்ஞாசே இதி, நான் இப்பொழுது அந்த சமதமத்தை நாடுகின்றேன். இது வரைக்கும் 6 படிக்கு வந்துட்டோம். இனி 7வது படி என்ன? 22வது. யதா வை சுகம் லபதே அத கரோதி ந அசுகம் லப்த்வா கரோதி சுகமேவ லப்த்வா கரோதி சுகம் து ஏவ
விஜிக்ஞாசிதவ்யமிதி சுகம் பகவக விஜிக்ஞாச இதி. இனி அடுத்த கேள்வி, சமம் தமம் இந்திரிய ஒழுக்கத்தையும் மன ஒழுக்கத்தையும், அதாவது இந்திரிய கட்டுப்பாடையும் மனக்கட்டுப்பாடையும் செய்தால் என்ன செய்யலாம்? சேவை செய்ய முடியும். அப்புறம் அப்படியே போகும். அப்படி இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் செய்யணுங்கிற ஆசை வந்தாச்சு. அதை செய்யறதுக்கு என்ன காரணம்? எதனால் அதை செய்ய முடியும்? அதற்கு இங்கு பதில் வருகின்றது. இந்த இடத்துல மிக அழகாக உபனிஷத்து ஒரு சர்க்கிள் போல இந்த கருத்தை நிறைவு செய்கின்றது. இங்கு சனத்குமாரர் என்ன சொல்கிறார்? ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும், எந்த விதமான காரியமாகட்டும் ஈடுபட்டாலும், அவன் ஏன் ஈடுபடுகின்றான் என்றால் அதில் சுகம் இருக்கின்றது என்ற எண்ணத்தினால். ரொம்ப முக்கியமான இடம் இது. ஒரு மனிதன் எந்த விதமான காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் ஈடுபட காரணம் அங்கே சுகம் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, இவன் அதில் சுகம் இருக்கின்றது என்ற எண்ணத்தினால் பிறகு அதுக்குள்ளே ஈடுபட்டு சுகத்தை அனுபவிக்கின்றான். இப்போ ஒரு பெரிய போகி விஷயி இந்த உலகத்தில் விதவிதமான பொருளை அடைஞ்சு நான் பொருளை அடையணும்னு ஒருத்தன் போகிறான். காரணம் என்ன? எனக்கு அதனால் சுகம் கிடைக்கும். அப்போது ஒரு போகி உலகத்தில் இருக்கிற பொருள்களை நாடி போயிட்டுருக்கும் பொழுது என்ன எதிர்பார்ப்பில் போகிறான்? சுகம். சுகத்துக்காகத்தான் போகிறான். இந்த உலகத்துக்குள்ளே போகிறவன் சுகத்துக்காக போகிறான். யோகி இருக்கானே, போகிக்கு ஆப்போசிட், உலகத்திலிருந்து விலகி குகைக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கானே, அவன் எதுக்காக போகிறான்? அவனும் சுகத்துக்காகத்தான் போகிறான். எனக்கு இந்த மாதிரி தியானத்தில் ஈடுபட்டால் சுகம் கிடைக்கும்னு ஒரு யோகியும் சுகத்தை நாடித்தான் அந்த சாதனைக்கு போகிறான். ஒரு போகியும் சுகத்தை நாடித்தான் அதை எடுத்துக்கொள்கிறான். திருட என்ன பண்ணுறான்னா அவனும் சுகத்தை நாடித்தான் திருட போகிறான். கொலகாரன் என்ன பண்ணுறான்னா அவனும் சுகத்தை நாடித்தான் கொலை பண்ணுறான். இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்காது, தீத்துருவோம், அதனால் என்னென்னா அவனுக்கு சுகம்தான் கடைசியில். ஒருவன் என்ன செய்தாலும் அந்த செய்வதற்கு முன்னாடி அவன் பார்க்கறான், இதில் சுகம் கிடைக்குமா? சுகம் கிடைக்கும்னா தான் போவான். அவனுடைய புத்தி இதில் சுகம் கிடைக்காது என்று சொல்லிவிட்டால் போக மாட்டான். அப்பொழுது ஒருவன் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றான்னு சொன்னால் சுகத்தினால தான் ஈடுபடுகின்றான். இப்போ டெலிவிஷனை வாங்கி, நல்ல டெலிவிஷன் 50,000 ரூபா கொடுத்து வாங்கி கேபிள் கனெக்ஷனை வச்சு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னா பார்வையில் சுகம் கிடைக்கும், அந்த நிழல்களெல்லாம் ஆடிச்சுன்னா எனக்கு சுகம் கிடைக்கும். ஒருவர் என்ன பண்ணுறார்? டெலிவிஷனே வேண்டான்னு கண்ணை மூடி உட்காந்துட்ருக்கார். அவர் எதுக்கு கண்ணை மூடி உட்காந்துட்ருக்கார்? அவருக்கும் ஏதோ சுகம் கிடைக்குங்கிறதுனால தான். இப்போ கண்ணை திறந்து பார்க்கிறவனும் சுகம் கிடைக்கும்னு தான் கண்ணை திறந்து பார்க்குறான். கண்ணை மூடி இருக்கிறவனும் சுகம் கிடைக்கும்னு தான் மூடி இருக்கான். காதை திறந்து வச்சிட்ருக்கிறவனும் சுகம் கிடைக்கும்னு தான். ஒன்று நீ கேட்க வேண்டான் இருக்கிறவனும் சுகம் கிடைக்கும்னு தான். அப்படி ஒருவன் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அவனிடம் இருக்கின்ற எதிர்பார்ப்பு சுகம். இந்த சுகம் கிடைக்குங்கிறதுனால தான் செல்கின்றானே தவிர அவனுக்கு சுகம் கிடைக்காது என்று தெரிந்து விட்டால் அவனால் அந்த காரியத்தில் ஈடுபடவே முடியாது. அது நம்ம விதிவிலக்கு இல்லாமல் சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சுகந்தான் காரணம். இப்போ எதை கொண்டு வர்றார்? பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை கொண்டு வர போகிறார். அப்படி சுகத்தை தான் உண்மையில் ஒருவன் நாடுகின்றான். அப்போ இவன் சுகம் கிடைக்கிறதுனால தான் இதை செய்ய முடிகின்றது. இப்போ இங்கே என்ன சொல்ல விரும்புகின்றார்? ஒருவன் சமக தமக இந்திரிய கட்டுப்பாடையும் மனக்கட்டுப்பாடையும் ஒருத்தன் செய்யறான்னு சொன்னால் அதில் சுகம் அவனுக்கு கிடைக்கின்றது. இவனுக்கு சுகம் கிடைக்காம இருந்ததுன்னா
யாரும் இதை செய்ய மாட்டார்கள். ஆனால் அந்த சுகம் உடனடியாக இல்லை, நேரடியாக கிடையாது. டிவி பார்த்தா இன்ஸ்டன்ட் சுகம், இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ போல். ஆனால் இதில் சுகம் கொஞ்சம் டிலே, ஆனால் அதனுடைய சுகம் வேறு. அப்படி சுகம் இவனுக்கு இருக்கிறதுனால தான் ஒருவனால் ஒரு காரியத்தை செய்ய முடிகிறது. இப்போ இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார், சமக தமகங்கிறத பின்பற்றுனா அதில் சுகம் இருக்குதுங்கிறத நீ புரிந்து கொண்டால், எதை காட்டிலும் இந்திரியத்தை அதன் போக்கில் விடுறதை காட்டிலும், மனதை அதன் போக்கில் விடுறதை காட்டிலும், அதை ஒழுங்குபடுத்தும் பொழுது அதிக சுகம் என்பதை நீ உணரும் பொழுது நீ அதற்கு செல்வாய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், சுகம் இருக்கிறதுனால நாடுவோம்னு சொன்னோம். இனி அடுத்தது, எத்தனையோ பொருள் சுகம் இருக்கே, ஏன் இதை மட்டும் நாடுறேன்னா, இதில் சுகம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நாடுறோம். கடைக்கு போய் எத்தனையோ பதார்த்தம் இருக்குது, ஒரு பதார்த்தம் ஆர்டர் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எல்லா பதார்த்தம் சுகம் கொடுக்கும், ஆனால் இந்த பதார்த்தம் என்னுடைய நாக்குக்கு அதிக சுகம் கொடுக்கும், அதனால் முதல்ல மசால் வடை ஆர்டர் பண்ணு, காரணம் அது எனக்கு அதிக சுகம் கொடுக்குது. அப்படி இந்த சமதமக அதிக சுகம் கொடுக்கும்னு நீ புரிந்து கொண்டால் நீ சமதமத்தில் ஈடுபடுவாய். அப்போ சமதமத்தில் ஈடுபட்டால் அப்படியே சத்தியத்து வரைக்கும் போக போகுது. இப்போ இந்த சுகமும் இந்த சுகத்தை ஆதாரமாக வச்சுட்டு நம்ம பிரம்மத்துக்கிட்ட வரைக்கும் போவோம். அந்த பிரம்ம சத்தியம் இருக்கே, அங்கேயும் சுகந்தான் இருக்குன்னு சொல்ல போகிறார். அப்போ இந்த சுகம் சர்க்கிளாக போகுது. அந்த சத்தியத்தோடு இந்த சுகத்தை சம்பந்தப்படுத்தி பிறகு என்ன, இந்த சாதனை இந்த 22வது பகுதியோட முடிவடையும். பிறகு இந்த சுகத்துக்கு லட்சணம் கொடுக்கறதிலிருந்து முக்கியமான பரபிரம்மத்தினுடைய லட்சணம் வர இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.